இப்போ இன்னொரு டைப் ஆஃப் ரோஸ் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கும் இதே நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதையும் என்ன பண்ண போகிறேன், நல்லா இப்படி ரோல் பண்ணிவிட்டு இதுலேயும் ஒரு 6 குட்டி குட்டி பால்ஸ் பண்ண போகிறேன். குட்டி குட்டி 6 பால்ஸ் பண்ண போகிறேன். 1 2 3 4 5 6 குட்டி குட்டி பால்ஸ் 6 பால்ஸ் பண்ணிக்கிட்டேன்னா இப்போ அதை என்ன பண்ண போகிறேன், இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி சர்க்கிள் பண்ணிக்க போகிறேன். இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி சர்க்கிள் பண்ணிக்க போகிறேன். அடுத்து ரெண்டாவதையும் அப்படி ப்ரெஸ் பண்ணி சர்க்கிள் பண்ணிவிட்டு இதை இப்படி இதோட நல்லா அட்டாச் பண்ணிடுவேன். அடுத்து தேர்ட் ஒன் அதையும் நல்லா இப்படி சர்க்கிள் பண்ணிவிட்டு இதோட நல்லா இப்படி அட்டாச் பண்ணியிருக்கேன். அடுத்து ஃபோர்த் ஒன் அதையும் நல்லா இப்படி சர்க்கிள் பண்ணிவிட்டு இதோட நல்லா அட்டாச் பண்ணியிருக்கேன். அடுத்து ஃபிஃப்த் ஒன் அதையும் நல்லா இப்படி சர்க்கிள் பண்ணிட்டு இதோட நல்லா அட்டாச் பண்ணியிருக்கேன். அடுத்து கடைசி அதையும் என்ன பண்ணுறேன், நல்லா சர்க்கிள் பண்ணி இதோட அட்டாச் பண்ணிக்கிறேன். நல்லா அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிறேன். ஸ்கேல் எடுத்துகிட்டு இதை இப்படி ஹாஃபாக கட் பண்ண போகிறேன். ஸ்கேல் வச்சு இதை ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்துகிட்டு என்ன நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்படியே வச்சு இப்படியே ஃபோல்டு பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ரோஸ் ரெடி வந்துருச்சா ரோஸு. அதே மாதிரி இன்னொன்னையும் எடுத்துட்டு இங்கிட்டு இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்படி கீழே இறக்கி ஃபோல்டு பண்ணிங்கன்னா அது இன்னும் வந்துடும், ரோஸாக வந்துடும். ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை நீங்கள் நல்லா விரித்து விட்டுக்க வேண்டியதான். வந்துருச்சா? 2 ரோஸ் பண்ணிட்டேன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். வியூவர்ஸ் நீங்களும் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.